வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, கும்ப ராசி 2024 குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசிக்கு 2/11க்குரிய குரு இதுவரை 3ஆம் இடத்தில் நின்று குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். திரிசங்காக எதிலும் நிம்மதியற்ற சூழலே திகழ்ந்தது. தற்போது 4ஆம் இடமான ரிஷபத்திற்கு மாறியிருக்கிறார். 4ஆம் இடம் உயர்கல்வி மாற்றம் அல்லது இருப்பிடத்தில் மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் ரீதியான இடமாற்றத்தை செய்யும். பதவியில் பிரச்சனை, பதவி இறக்கம் வரும். மகர ராசிக்கு சொன்ன சனியின் பலன்கள் அனைத்தும் கும்ப ராசிக்கும் நடக்கும். அதனை தெரிந்து பொறுமை நிதானமாக செயல்பட்டால் முடிந்தவரை பிரச்சனைகள் தவிர்த்து வாழலாம். ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப குரு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். அர்த்தாஷ்டம குரு முடக்கத்தை கொடுத்தாலும் கலக குருவிற்கு இந்த இடம் பரவாயில்லைதான். பார்வை செய்யும் இடங்கள் 8ஆம் இடம். ஜென்ம சனி நடக்கும் காலத்தில் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது கண்டம், கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். வீண் பழி, அவமானம், புரிந்து கொள்ளாமல் பிரிந்தவர் கூடுவர். நோயினால் அவதிப்பட்டவர் நோயிலிருந்து விடுபடுவது, நோய்க்கான மருந்து கிடைத்து புத்துயிர் பெறுவது என நற்பலன்கள் நடக்கும். சேமிப்பு கெடாமல் இருப்பது, இன்சூரன்ஸ், கடனுக்கு மறு அடமானம் வைத்தல் போன்ற வேலைகளை செய்வர். கன்னி வீடாக இருப்பதால் பண பரிவர்த்தனை மாற்றம் செய்வர். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் சில வில்லங்கம் வந்து விலகும். கன்னியில் ராகு கேது இருப்பது, ராசி லக்னத்திற்கு பாபர் இருப்பது சோதனை செய்யும். போக்குவரத்தில் கவனம் தேவை. கண்டம், வாகன செலவு, வெட்டுக்குத்து, கோர்ட் கேஸ், நோய், கடன் பிரச்சனை மனதை வாட்டும். தொல்லை தரும் கிரக காரகத்துவத்தை பார்த்து அதற்கேற்ற பரிகாரம் நீ செய்தால் கெடுபலன் உன்னை வந்து சேராதப்பா. வாகனத்தில் கண்டம் உண்டு என்றால் விபத்து காப்பீடு எடு. விபத்து உன் பக்கமே வராது. 8குடையவன் கெட்டு போனால் எதில் துன்பம் தர வேண்டுமோ அதில் லாபம் வந்து சேரும். வீடு மனை வாங்கும் யோகம் வரும். யோக தசை நடந்தால் பிரம்மாண்ட வீடு கிடைக்கும். வில்லங்கமற்ற மனிதர்கள் பழக்க வழக்கம் ஏற்படும். போலீஸ், துப்பறியும், பாதுகாப்பு துறையில் வேலை கிடைக்கும். களத்திரத்தின் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். பதவி, புகழ், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். பூட்டி கிடந்த பல விஷயங்கள் வெளிவரும். ரகசியங்கள் வெளிப்படும் நேரம் வந்தாச்சு. கும்பராசி என்பர்களே, பரிகாரம்: சோதனைகள் தீர முன்னோர் மூத்தோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்தல், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் போன்றவை தொடரவும். ஆம்புலன்ஸ் வண்டிக்கு பழுது பார்க்கும் செலவு, டிரைவருக்கு உதவுதல், அனாதை பணத்திற்கு காரிய செலவை ஏற்றுக்கொள்ளுதல், அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான பண உதவி, இரத்த தானம் செய்தல் கெடு பலன்களை குறைக்கும். மருத்துவமனையில் இருக்கும் கழிப்பிடங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு உணவு, உடை தானம் செய்வது திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். கன்னிமாரா நூலகத்திற்கு நூல்கள் வாங்கி தருவது, குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுவது பெரிய கண்டங்களிலிருந்து தப்பிக்க வழி செய்யும். நவகன்னியருக்கு நவதானியங்கள் கொண்டு நவகிரக அர்ச்சனை செய்தால் நலம் நாடி வரும். 4இல் குருவை நாசுக்காக கடக்க 4 நிமிட பிரார்த்தனை நான்முகனுக்கு செய்ய நாளெல்லாம் சுகமே. 10ஆம் இடம் விருச்சிகத்தை குரு 7ஆம் பார்வையாக நேரடியாக பார்க்கும் இடம் 10ஆக இருப்பதால் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திற்கு படிமாற்றம் செல்வது திடீர் பணவரவை தரும். விரும்பி சென்ற இடமாற்றத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது. ஏட்டிக்கு போட்டியாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு, பதவி மாற்றம் உண்டாகும். விருச்சிகத்தில் ராகு கேது இருப்பவர்களுக்கு தொழில் அமைதல், தொழில் வெற்றி, லாபம் கிடைக்கும். பாவ கிரக தொடர்புகள், பாவ தொழில், பாதக தொழில், மருத்துவம், உயிர்காக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், வருமானம் பெருகும். ஆன்மீக தொழிலில் லாபம் உண்டு. ஆன்மீக டிராவல்ஸ் தொழில் சிறப்பாக இயங்கும். குருவால் அதிர்ஷ்ட யோகம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பான தொழிலில் திடீர் லாபம், பல நாடுகள் சுற்றுப்பயணம் செய்யும் சூழல் வரும். புதிய வாடிக்கையாளர், புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். பார்வை பலம் பெற்ற 10ஆம் இடம் பல தொழிலை நடத்துபவருக்கும் பவர்ஃபுல்லாக பயன் தருமடா. பாத்திரம் அறிந்து பிச்சை போட்டால் நீ அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவத்திற்கும் ஆண்டவன் மன்னிப்பையும் மகத்துவத்தையும் செய்வார். பரிகாரம்: 10ஆம் இடம் வலுப்பெற சுடுகாட்டில் பணி செய்யும் வெட்டியானின் குழந்தையை தத்தெடுத்து கல்வி கொடுத்தால் பணி செய்யும் இடத்தில் இருக்கும் பெரிய உதவி தேடி வரும். பதவியும் தேடி வரும். இந்த உலகில் பொதுவாகவே உழைக்கும் வர்க்கத்திற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் தான் இருக்கும். அதன் காரணகர்த்தா சனி பகவான் ஆவார். முன்ஜென்ம கர்ம விதிப்படி எவ்வளவு உண்மையாக உழைத்தாலும் முன்னேற முடியவில்லை என்கிற ஆதங்கத்தையும் பாவத்தின் தண்டனையை நினைத்து நினைத்து வருந்த செய்வார்.
சலவை தொழிலாளர்களுக்கு தேவையான பணம், பொருள் உதவிகள் செய்வது நம்மை ஏமாற்றுபவரின் உண்மை முகத்தை அறிய உதவும். 12ஆம் இடம் குருவின் 9ஆம் பார்வையாக மகரத்தை ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12 என்பது விரயத்தையும் அயன சயன போகத்தையும் குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்கும். குடும்பம் அமையாதவருக்கு குடும்பம் அமையும், அதாவது திருமணம் நடைபெறும், சுப செலவு ஏற்படும், வாழ்க்கை துணைக்கு தேவையான சுக போகங்கள் கிடைக்கும். குருவின் பார்வையால் சிலர் சொந்த ஊரை விட்டு குடும்பத்துடன் அந்நிய தேசம் சென்று சந்தோஷமாக வாழ்வார்கள். குடும்ப கழகத்தால் கலங்கி போயிருந்தோருக்கு விடிவு கிடைத்து ஒற்றுமையாக சொத்துக்களை பகிர்ந்து கடன் சுமைகளை தீர்த்து கொள்வர். இதுவரை வாழ்க்கையில் கடல் வழி பயணம் மேற்கொள்ளாதவருக்கு கூட நெடுந்தூர பயணம் ஒன்று ஏற்படும். மோட்சஸ்தானமான 12ஐ குரு பார்க்க எது சொர்க்கம் என்பதை சுகமாய் கொடுத்து பார்ப்பார். எதிலும் அளவோடு இருந்தால் எதிர்பாராததெல்லாம் எதிர்பார்த்தபடி தருவார். எதிலும் விரயம் எனும் நிலை மாறி சுப விரயத்தையும் தருவார், சுகமாக்குவார். மகரத்தில் ராகு கேதுக்கள் லக்ன ராசிக்கு பாபர்கள் இருந்தால் மேற்சொல்லவற்றில் தடை ஏற்படும். நரம்பு தோள்பட்டை சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். சிலருக்கு ஆசனவாய் மூலம் சிறுகுடல் ஜீரண உறுப்பு பாதிப்பு ஏற்படும். 4ஆம் இட பார்வையால் நிலம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப பகை ஏற்பட்டு கோர்ட் கேஸ் மன உளைச்சலை தரும். கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வீண் செலவுகள் உண்டாகும். வாடகைக்கு குடியிருப்போர் வாடகை தராமல் இழுத்தடிப்பர். வாடகை வீட்டில் இருப்போர் வாடகை தர முடியாமல் தவிப்பர். கடனை அடைக்க முடியாமல் ஊரை விட்டு வெளியேறுவர். சம்பந்தமில்லாதோரை பகைத்து எதிரியாக்கி கொள்வர். பாசமானவர்களை பிரிவது, அவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுவது என சங்கடம் நேரும். உற்றார் உறவினருடன் சுமூகமாக செல்வது நல்லது. எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். பரிகாரம்: குரு பகவான் பூரண அருள் கிடைப்பதற்கு குரு ஸ்தலத்திற்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்து வருவது நல்லது. ஐப்பசி புனர்பூச நட்சத்திரத்தன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று வருவது எண்ணியதெல்லாம் கைகூட வழிவகை செய்யும். திருவண்ணாமலை மூக்குப்பொடி சித்தர் சீவ சமாதிக்கு சென்று வருவது தேவையற்ற மனக்குழப்பத்தை போக்கி நல்வழி காட்டுவார். யமதர்ம வழிபாடு பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று வருவது கர்ம தோஷத்தை போக்கி நல்வழி உண்டாக்கும். கங்கை ஸ்நானம் செய்வது வெற்றிகளை தரும். திருப்பதி கொங்கண சித்தர் வழிபாடு நல் யோசனையை கொடுக்கும். கொடுமுடி சனீஸ்வரர் கொடுமைகளை கொன்று நற்கதியற்றோரையும் நிலையான இடத்தில் நிலைநிறுத்தி நிம்மதி கொடுத்தே நிஜமாய் வாழ வைப்பார். நீ செல்லும் முன் முதற்கடவுள் விநாயகரை வீட்டோடு வணங்கி செல், வேண்டிய வரம் கிடைக்கும். பொதுவாக சனி நடக்கும் காலம் எந்த விஷயத்திலும் முழு திருப்தி ஏற்படாது. ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருக்குமோ என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் மனம் அலைபாய்ந்து உடலையும் மனதையும் அசதியாக்கிவிடும். ஆதலால் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க குல தெய்வத்திடம் சென்று சரணாகதி அடைந்து நீ துணை நின்று காத்து வழியை கொடு என்று நல்வழி பிறந்து சுபிட்சம் அடைவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.